இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன், ஆ. இந்த ராசியில இருந்து பிறந்தவங்க இந்த பலன், இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இந்த பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா ஜோசிக்காரங்களுக்கும் தெரியும். இது சும்மா உருட்டுன்னு. சரி. இதை இப்போ பிரச்சனை ஓடுறது அது இல்லைங்க. ம். ஓகேங்களா? இப்போ சமீபமாக அடிதடி அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம். இது என்னத்தினால இருந்தால் இது டெக்னிக்கலாக போவோமே. சரி. கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும்போது இது வந்து என்னன்னா ஒரு பலன் கூறுவதற்கு ம். என்னென்ன பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி. இப்போ பேசிக்கான விஷயத்தில் சப்ஜெக்டில் பிரச்சனை என்னன்னா ஒரு ஒரு கிரகம், இப்போ நான் லாஜிக்காக பேசுகிறேன், லாஜிக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு ஜாதி திறக்கும் பொழுது இப்போ நான் வந்து 12 பாவங்களையும் நான் என்ன பண்ணேன்னா வெயிட்டேஜ் பார்க்கணும். ம். ம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை 12ஆக பிரிக்கப்பட்டிருக்குது ஜோசியத்தில். சரி. அப்போ ஒவ்வொரு பாவமும் லக்னம், தனஸ்தானம், தனுஸ்தானம், 3ஆம் ஸ்தானம், 4ஆம் ஸ்தானம் சொல்லி மொத்தம் 12 பாவங்களுடைய வெயிட்டேஜ் பார்க்கணும். சரி. அப்போ அந்த வெயிட்டேஜ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த லக்னம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்னம், லக்னம் எப்படி நம்ம வெயிட்டேஜ் பார்க்குறோம், லக்னத்தை பலன் ஸ்தான பலம்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த லக்னாதிபதி யார். ம். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னா லக்னாதிபதி வந்து செவ்வாய். சரி. ஓகேங்களா? இந்த செவ்வாய் அந்த லக்னத்துக்கான பலனை எப்படி கொடுக்குறார், ம். அப்படி கொடுக்குறத வச்சு தான் அந்த லக்னம் நல்லா இருக்கா கெட்டு போச்சான்னு சொல்கிறோம்.